Hello friends, welcome back to Chitti channel. இன்னைக்கு vegetables இல்லாம வெறும் வெங்காயம் தக்காளி வச்சு எப்படி ஈஸியா குருமா செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பொட்டுக்கடலை, எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி, மஞ்சள் தூள், உப்பு, சோம்பு தூள். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கட் பண்ண வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து வதக்குங்க. அதுக்கப்புறமா 4 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி போடுங்க. எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா கிரேவிக்கு தேவையான தண்ணி ஊற்றுங்க. நான் 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றுனதுக்கு அப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்புத்தூள், குருமாவுக்கு தேவையான உப்பு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. குருமா கொதிக்கிற கேப்பில் ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் பொட்டுக்கடலை ஆட் பண்ணி நல்லா மைய அரைச்சிக்கோங்க. மாவு ரெடி ஆயிடுச்சு. அது ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கரைக்கணும். பொறுமையாக கரைங்க, கட்டியே இருக்கக்கூடாது. நல்லா தண்ணியாக கரைச்சிக்கோங்க. கிரேவி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போது கரைச்சி வச்ச பொட்டுக்கடலை தண்ணியை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இந்த குருமா இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். காய்கறி இல்லாத டைமில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சுவையான ஈஸி குருமா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.